ஹாய் கைஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அந்த ரெண்டு டென்ஸுக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ரெண்டு டைப்போட டிஃபரன்சஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரே சினாரியோ இருக்குது, பட் லைட்டாக வந்து ரெண்டுமே வந்து டிஃபர் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸில் இருக்குது, அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இருக்குது. இதே செகண்ட் சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஐ ஹாவ் பீன் பெயிண்டிங் மை பெட்ரூம் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து பாஸ்ட்லேயே நடந்துருச்சு. அந்த பெட்ரூமை வந்து அவர் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா, பட் ஸ்டில் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா பெயிண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கா. அதை வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. தேர் மே பி a chances she will be continuing. ஓகே, ஸோ அதை பெயிண்டிங் பண்ணுறத வந்து இவ கண்டினியூ பண்ணுறதுக்கு இன்னும் சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இனிமேலும் அது நடக்கலாம். பட் இதே இது நீங்கள் செகண்ட் சினாரியில் பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் பெயிண்டட் மை பெட்ரூம். ஸோ அதாவது என் பெட்ரூமை வந்து நான் ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அங்கே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் ஆகும். இல்லை நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அப்போ வந்து நான் அந்த டாப்பிக்கை வந்து பேசுகிறேன் அப்படின்னா அங்கே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இதில் வந்து அந்த ஆக்டிவிட்டி, அவள் என்ன ஒரு செயல் பண்ணுறாளோ அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா. அது முடிஞ்சிருச்சா இல்லையான்றது அங்கே மேட்ரு இல்லை, அங்கே பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா பெட்ரூமில். ஸோ அந்த மாதிரி இன்னும் வந்து அந்த ஈவெண்ட் வந்து முடியலை. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து யூஸ் ஆகும். இதே நீங்கள் செகண்ட் இதை பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்து அவள் பாஸ்டில் ஸ்டார்ட் பண்ணா அது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த முடிஞ்ச விஷயத்தை, அந்த ரிசல்ட்டை பற்றி பேசுகிறா அப்படின்றப்ப அங்கே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த டென்சஸ் வந்து நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, பாஸ்டில் வந்து ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னா வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அதே வந்து இந்த ஆக்ஷன் வந்து பாஸ்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் ஸ்டில் இட்ஸ் ஹேப்னிங்னா we can use the present perfect continuous tense. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹவு லாங், அதாவது எவ்வளோ டூரேஷன் அப்படின்னா அது இன்னும் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி இன்னும் கண்டினியூஸ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பட் அதுவே ஹவு மச், ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், அதாவது முடிஞ்ச ஒரு செயலை வந்து நம்ம பேசுறதுக்காக யூஸ் பண்ணுற கீவேர்ட். ஸோ அந்த இடத்துல வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சில வேர்ப்ஸ் வந்து நோ, அந்த மாதிரி இருக்க வேர்புக்கெலாம் வந்து நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அந்த நோ அப்படின்ற வேர்புக்கு வந்து நோயிங் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம அந்த ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டு வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து நம்ம பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்னு கூட நம்ம யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ், வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோதான் இந்த ரெண்டு கம்பேரிசன். ஸோ இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸசைசஸ். ஸோ இது பார்த்துட்டு நீங்கள் என்ன ஆன்சர் கரெக்டாக இருக்குமோ அதை வந்து போடுங்க. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆன்சர்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஆன்சர்ஸ். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் போட்டிருக்க ஆன்சர் எதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தப்புனா எங்கே தப்போ அதை பார்த்துட்டு வந்து மாற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இதோட டிஃபரன்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.